சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் என்பது 1997ஆம் ஆண்டு வெளியான ஒரு அழகான ஈரானிய திரைப்படம். இது மஜித் மசிதி எழுதி இயக்கியது. தமிழ்நாட்டில் அக்கா குருவி என்ற பெயரில் இதன் ரீமேக் கூட வெளியாகியுள்ளது. அலி மற்றும் சாரா என்ற 2 ஏழை சகோதர சகோதரிகளை பற்றிய கதை இது. அலி சாராவின் ஒரே ஒரு பள்ளிச் செருப்பை தவறுதலாக தொலைத்து விடுகிறான். தங்கள் பெற்றோர்களுக்கு தெரிந்தால் திட்டுவார்கள் என்பதால் இருவரும் இதை இரகசியமாக வைக்க முடிவு செய்கிறார்கள். அதற்கு பதிலாக இருவரும் பள்ளிக்காக அலியின் பழைய செருப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். சாரா காலையில் பள்ளிக்கு செல்கிறாள், அலி மதியம் பள்ளிக்கு செல்கிறான். இதனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை மாற்றி ஒருவர் செருப்பை அணிந்து கொண்டு நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல மிகவும் சிரமப்படுகிறார்கள். இது பல நெகிழ்ச்சியான மற்றும் சில சமயங்களில் வேடிக்கையான தருணங்களை உருவாக்குகிறது. சாராவுக்கு புதிய செருப்புகளை வாங்க அலி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறான். அந்த பந்தயத்தில் 3வது பரிசு ஒரு ஜோடி புதிய காலணிகள். அலி அந்த காலணிகளை வென்று தனது சகோதரிக்கு கொடுக்க வேண்டுமென்று தீவிரமாக போராடுகிறான். அலி செருப்பை காணாமல் தேடும் போது ஏற்படும் பதற்றம் மற்றும் அதன் பிறகு அவன் எப்படி அதை மறைக்க போராடுகிறான் என்பது மிக இயல்பாக காட்டப்பட்டிருக்கும். பள்ளிக்கு செல்ல செருப்பை மாற்றுவதற்காக அலியும் சாராவும் ஓடும் காட்சிகள், ஒருவர் மற்றொருவருக்காக காத்திருக்கும் காட்சிகள், அவர்கள் படும் சிரமங்கள் அனைத்தும் பார்வையாளர்களின் மனதை தொடும். சாரா தனது செருப்பை கண்டெடுக்கும் காட்சி. தெருவில் வேறொரு பெண் தனது தொலைந்து போன செருப்பை அணிந்திருப்பதைக் கண்ட சாரா அவளை பின்தொடர்ந்து செல்கிறார். அந்த பெண்ணின் தந்தைக்கு கண் தெரியாது என்பதை உணர்ந்ததும் சாராவின் முகத்தில் தோன்றும் பரிதாபம், செருப்பை கேட்காமல் செல்லும் அவளின் குணம் மிகவும் நெகிழ்ச்சியானது. ஓட்டப்பந்தய காட்சி. படத்தின் உச்சக்கட்டமே இந்த ஓட்டப்பந்தயம்தான். அலி தனது சகோதரிக்காக காலணிகளை வெல்வதற்கு எவ்வளவு தூரம் போராடுகிறான். அவன் இலக்கை அடைய துடிக்கும் வீரம், வியர்வை, தவிப்பு அனைத்தும் பார்ப்பவர்களை சீட் நுனியில் அமர வைக்கும். அவன் 3வது பரிசை மட்டுமே குறித்து வைத்து ஓடுகிறான், ஆனால் தவறுதலாக முதலிடத்தை பெற்றுவிடுகிறான். இது அவன் முகத்தில் ஒரு ஏக்கத்தையும் ஏமாற்றத்தையும் காட்டும். இந்த காட்சி மிகவும் உணர்ச்சிபூர்வமானது. சகோதர சகோதரி பாசம். படம் முழுவதும் அலிக்கும் சாராவுக்கும் இடையே உள்ள அன்பு, ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் செய்யும் தியாகங்கள் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். எந்த வசனங்களும் இல்லாமல் அவர்களின் கண்களிலும் செயல்களிலும் இந்த பாசம் மிக தெளிவாக வெளிப்படும். இயல்புத்தன்மை, செயற்கையான காட்சிகள் இல்லாமல் குழந்தைகளின் இயல்பான நடிப்பும் ஈரானிய மக்களின் எளிய வாழ்க்கை முறையும் அவர்களின் ஸ்ட்ரகிள்ஸும் மிக யதார்த்தமாக படமாக்கப்பட்டிருக்கும். இதுவே இந்த படத்தின் மிகப்பெரிய பலமாகும். இந்த படம் எளிமையான ஒரு கதையாக இருந்தாலும் அன்பு, தியாகம், விடாமுயற்சி, ஏழ்மை போன்ற ஆழமான உணர்வுகளை குழந்தைகளின் பார்வையில் மிக நேர்மையாக பதிவு செய்திருக்கும். இது உலக சினிமா ரசிகர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு சிறந்த ஈரானிய படைப்பாகும்.